டிவி சேனல்ல ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்வாங்க. இப்போ அந்த சேனல்லாம் டவுன் ஆக போகுது. ஏன்னா காமெடிக்கு இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கிளம்ப இறங்கியிருக்கிறாங்க. ஒரு திரைத்துறையில் நட்சத்திர நாயகராக இருந்தவர் இந்த அளவுக்கு வந்து நகைச்சுவையாளராக மாறி இருக்கிறது அப்படின்றது இந்த 26 தேர்தல் தான் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் மாற்று சக்தி, தூய சக்தி, ஊழலற்ற ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் வாங்கின சம்பளமாக வாங்கின பணத்தையே கூட நான் அரசுக்கு வந்து கணக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னா எந்த வகையில் நீங்கள் தூய சக்தி சொல்லுங்கள்? இதுவரைக்கும் நடந்து முடிந்த இத்தனை பிரச்சார கூட்டங்களில் உங்களுக்கு வந்து பணம் செலவழித்தது யார்? இந்த மாதிரி எதுக்குமே வந்து நான் வாயை திறக்க மாட்டேன், எதை பற்றியுமே வந்து நான் சொல்லவே மாட்டேன், எதுக்குமே வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது அப்படின்னா, ஆனால் இவங்க சொல்லும்போது மட்டும் நாங்கள் தான் தூய சக்தி, நாங்கள் தான் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம், எல்லா ஊழலையும் வச்சுக்கிட்டு ஊழல் செய்யக்கூடிய நபராகவும் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி பார்க்குறதுனே எனக்கு தெரியல. இன்னும் கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது கூட நீங்கள் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரையும் பேசுகிறீங்க, அப்புறமா ஊழலில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த செங்கோட்டையன் அவர்களையும் உங்களுடைய கட்சிக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு அவரே கேட்குறாரு. அவர் பாவம் சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் படித்த அவருக்கே இன்னைக்கு இந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குன்னா, அரசியலை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாபெரும் இடத்துல தானே நீங்கள் இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காமெடி சேனலை எல்லாம் நிறுத்திட்டு விஜய் அவர்கள் எங்கேயாவது போனார்னா அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கணிசமாக உங்களுக்கு காமெடி வந்து கிடைக்கும்.